டெல்லியில் திடீரென வீசிய புழுதி புயல் மற்றும் கொட்டி தீர்த்த கனமழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதித்தது. கனமழையால் மெட்ரோ ரயில் மற்றும் விமான சேவை பாதிக்கப்பட்டது. டெல்லியில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து அனல் காற்று வீசி வந்தது. பகல் நேரத்திலும் வெயில் சுட்டெரித்த நிலையில் மாலையில் திடீரென வானிலையில் மாற்றம் ஏற்பட்டு மேகமூட்டம் உருவானது. தொடர்ந்து பலத்த சூறைக்காற்று வீச தொடங்கியது. கிழக்கு டெல்லியில் யமுனா விகார், பஜன்புரா, கோகல்புரி உள்ளிட்ட பகுதிகளில் புழுதி புயல் வீசியது. பல்வேறு பகுதிகளில் 80 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசியதால் பிரதான சாலைகளில் மரங்கள் முறிந்து விழுந்தன. இதில் கார் உள்ளிட்ட வாகனங்கள் சேதமடைந்தன. தொடர்ந்து இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை நீடித்தது. 2 மணி நேரமாக நீடித்த கனமழையால் பல்வேறு சாலைகளில் மழைநீர் தேங்கி போக்குவரத்து பாதித்ததால் வாகனங்கள் அணிவகுத்தன. கனமழை காரணமாக ஷாஹித் நகர், ஜஹாங்கீர்புரி, நிசாமுதீன் மெட்ரோ ரயில் வழித்தடங்களில் ரயில் சேவை பாதித்தது. மோசமான வானிலை காரணமாக டெல்லியிலிருந்து ஸ்ரீநகர் புறப்பட்ட இண்டிகோ விமானம் அவசரமாக தரையிறக்கப்பட்டது. சில விமானங்களின் சேவைகளும் பாதித்து புறப்படுவது தாமதமானது. பனிக்கட்டி மழை பெய்ததில் வானில் பறந்து கொண்டிருந்த இண்டிகோ விமானத்தின் மூக்கு பகுதி சேதமடைந்தது. டெல்லியில் திடீரென பெய்த கனமழையால் பொதுமக்களுக்கு பல்வேறு சிரமங்கள் ஏற்பட்டன. சாலையின் குறுக்கே விழுந்த மரங்களை அகற்றும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.